தொடர்ந்து மற்றுமோர் அண்மை செய்தி. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 43,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்தானது 43,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. வினாடிக்கு 32,000 கனஅடியாக இருந்த நீர்மட்டம் 43,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்தானது உயர்ந்திருக்கிறது. 32,000 கனஅடியாக இருந்த நீர்மட்டம் தற்போது 43,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது வினாடிக்கு. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வினாடிக்கு 32,000 கனஅடியாக இருந்த நீர்மட்டம் தற்போது உயர்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இர்ஃபான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இர்ஃபான், சொல்லுங்க, ஒகேனக்கலுக்கு நீர்வரத்தானது உயர்ந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து உயர வாய்ப்பு இருக்கா? ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? இது தொடர்பான விவரம். கண்டிப்பா. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தற்பொழுது வினாடிக்கு 43,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளான கபினீர் மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய இரு அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நீர்வரத்து நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 32,000 கனஅடியாக அதிகரித்திருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி 32,000 நீடித்தது. இந்த நீர் வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்பட்ட அருவியில் தண்ணீர் அரப்பணைக்கு ரம்மியமாக காட்சி அளிக்கிறது. தற்போது நிலவரப்படி 43,000 அடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நீர்வரத்துக்கு அதிகரிப்பின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் படகு சவாரி செய்வதற்கும் மற்றும் குளிப்பதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இர்ஃபான்.